உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். இன்றைக்கு 5ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? மோடியோட பிரச்சாரத்தை பலமாக பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மோடியை ஒவ்வொரு தெருவாக கூட்டு போய் நம்ம செலவுலையே, இந்தியா கூட்டணி செலவுலையே நாமளே செலவு பண்ணி இந்த ரோட் ஷோ காட்டுற மாதிரி ஒரு ரோட் ஷோவுக்கும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கும் எதிர்கட்சிகள் யாரும் பிரச்சாரமே பண்ண வேணாம். இந்தியா கூட்டணி சார்பில் செலவு முழுக்க இந்தியா கூட்டணியை ஏற்றுக்கொண்டு ரோட் ஷோவும் ராத்திரி 6 மணிக்கு மோடிக்கு ஒரு மைக்கையும் கையில் கொடுத்துட்டா 543 தொகுதியிலையும் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும். மாற்றுக்கிறதுக்கே வேலை கிடையாது. ஏன்னா அவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு, முறையாக பேசிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் போய் இஸ்லாமியர்கள் கதவை தட்டி இந்த தெருவில் முஸ்லீம் இருக்கானா அப்போ அவன்கிட்ட சொல்லிவிடு, உயிர் போனாலும் அவனுக்கு இடஒதுக்கீட்டு கொடுக்க மாட்டேன். சொல்கிறது யார்? ஒரு பிரைம் மினிஸ்டர். அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அந்த முஸ்லீமு? யோ, நீங்கள்லாம் நாடு பிரிஞ்சு எங்களுக்கு பாகிஸ்தானை கொடுக்கும்போது நான் இது என் தாய் மண், இது என் தாய் தேசம், இது என் தாய் நாடு, நான் என் உயிரே போனாலும் இந்த மண்ணில் தான்டா போவோம், நான் பாகிஸ்தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற முஸ்லீமு, அவன் சுத்தமான இந்தியன். அவனை போய் உனக்கு இடஒதுக்கீடே கொடுக்க மாட்டேன், உனக்கு இடஒதுக்கீடே கொடுக்க மாட்டேன், உயிர் போனாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த பாய் இப்போ உன்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தான் எனக்கு நீ இடஒதுக்கீடு கொடுங்க பிரைம் மினிஸ்டர்னு? உனக்கு யார் மனு கொடுத்தது? எலெக்ஷனுக்கு அப்புறம் உனக்கு பிஜேபிலேயோ அல்லது ஆர்எஸ்எஸ்லேயோ அல்லது இங்கே இந்தியாவிலேயோ உனக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமான்னு பார்க்கண்ணு. அந்த அளவுக்கு இங்கே நாடு போயிட்டுருக்கு. அவரோட நிலைமையே போயிட்டுருக்கு. இவரோட பிரச்சாரம் தெல்ல தெளிவாக போய் உயிர் போனாலும் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். இப்போ தான் புல்டோசர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். யாருக்கிட்ட? யோகி ஆதித்யநாத்கிட்ட புல்டோசர் கொடுத்துருக்காராம். அந்த புல்டோசர் என்ன புல்டோசர் தெரியுமா? அதை வேறு அவர் சொல்கிறார். இந்த புல்டோசரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அந்த என்ன புல்டோசர் டிரைவரா? ஊபி முதலமைச்சர். எங்களுக்கு தெரியும் பிரைம் மினிஸ்டர் யாருக்காக இந்த வரியை சொல்கிறாருன்னு தெரியுமா? ஒரு பக்கம் முஸ்லீமை மிரட்டிட்டு நடந்து போனேன். இப்போ இன்னொரு பக்கம் புல்டோசருங்கிற ஒரு வார்த்தையை ஒரு பிரைம் மினிஸ்டர் முதல்வருக்கு தெரியும் இந்த புல்டோசரை எதற்கு பயன்படுத்த வேண்டும்னு ஒரு கோடு போட்டுட்டு போனார்னா இந்த நாட்டில் இருக்க அத்தனை பேரும் ரூம் போட்டு யோசிக்க மாட்டானா? தெளிவாக யோசித்தான். எதுக்காக தெரியுமா அந்த வார்த்தைக்கு அர்த்தம்? நீ எந்த ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவனாவது இந்த பங்களாவுக்குள்ள நுழைஞ்சான்னா அந்த பங்களாவை புல்டோசர் விட்டு ஈடுறான்னு அர்த்தம். அந்த பொறுப்பு யாருக்கிடான்னா யோகி ஆதித்யநாத். இது ஊபி மக்களுக்கு தெரியாதா? பிரைம் மினிஸ்டர் தேவையில்லாமலாம் பேசுகிறாரு, தேவையானதைத்தான் பேசுகிறார். ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன் இந்த தெருவில் நடந்து வந்து ஒரு திண்ணையில் உட்காந்தானா அந்த புல்டோசரை விட்டு திண்ணையை ஏடுறாங்கிறார். இதுக்கு தான் அந்த புல்டோசர் பயன்படுது. புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும்னு யோகி ஆதித்யநாத்திட்ட கேட்டால் அழகாக சொல்லுவார். இதுக்கு தான் பயன்படுதுன்னு தெளிவாக விளக்கமாக சொல்லுவார். அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிற பேச்சு இது. அதை விட தாண்டி காங்கிரஸ் ராமர் கோயிலை இடித்து விடும், ஆட்சிக்கு வந்துட்டா. அது ஆட்சிக்கு வரட்டும், அப்புறம் இடிக்கிறதா இல்லையாங்கிற முடிவு அப்புறம் எடுக்கட்டும், இல்லை கேஸை பின்னால் எடுக்கட்டும். இல்லை இப்போ எங்களுக்கே ஒரு டவுட் இருக்குது. பாபர் மசூதி இடிச்சிங்கல்ல, பாபர் மசூதி இடித்தவன்ல எவனாவது ஒருத்தனுக்கு தண்டனை இருக்கா இந்தியாவில்? எந்த பத்திரிகையாளரை போய் கேட்டிங்களா? அப்போ பாபர் மசூதி என்ன அதுவாக வந்து ராமர் அங்கே மேலே உட்காந்து வில்லு விட்டு பாபர் மசூதி இடிச்சிட்டாரா? சொல்லுப்பா. இலங்கையிலேருந்து ராமர் வில்லு விட்டு அயோத்தியில் பாபர் மசூதி இடிஞ்சுதா? இடித்த அயோக்கியம் யார்? அவன் மேலே யார் நடவடிக்கை எடுத்தீங்க? தீர்ப்பு வந்தது, சமரசத்தின் பேரில் தீர்ப்பு வந்தது, முடிஞ்சிருச்சு, அதை விட்டுரு. சமூக நீதினா என்னன்னு கேட்குறீங்க? நான் சொல்லவா சமூக நீதி தலைவன் யாருன்னு?
எங்கள்கிட்ட இருக்கார் பார் அமைச்சர் உதயநிதி, அவர் போட்டார் பார் ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? எதை பற்றியும் கவலைப்படாத, ராமர் கோயிலை நீ கட்டு, நாங்கள் அதை வேண்டானே சொல்ல, போகிறவன் கும்பிட்றவனையும் நாங்கள் வேண்டான்னு சொல்ல, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாபர் மசூதி இடித்தது தவறுனார். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு பேர் தயா சமூக நீதினு அர்த்தம். இந்த கேள்விக்கு எவனுமே இந்தியாவில் பதில் சொல்லியே ஏன் சொன்ன ஒரே ஒரு தலைவன் யார்? இங்கே இருக்கிற சனாதனம்னு ஒரு வார்த்தையை சொன்ன சமூக நீதி காவலன் தானே. அப்புறம் எப்படி மோடிக்கு பயம் வராமல் இருக்கும்? மோடிக்கு பயமே எங்கள் சனாதன காவலன் உதயநிதி பேரில் தான். நான் சொன்ன என்ன தப்பு? இப்போ நான் சொல்கிறேன், நீ எங்கே இல்லைன்னு மறுத்து பேசு. பாபர் மசூதி இடித்ததில் எவன் அக்யூஸ்டு உனக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யாருக்கு தண்டனை கொடுத்து அவனை 10 நாள் உள்ளே வச்சுருக்கீங்க? ராமர் கோயிலை யார் இடித்தது? சுற்றி ராமர், அயோத்தியை சுற்றி 300 ராமர் இருந்தாங்க. 300 ராமர் கோயில் இருந்தது. அந்த 300 ராமர் கோயிலையும் இடித்தது ஆர்எஸ்எஸும் பிஜேபிக்காரன் தான். அவன் தான் இடித்தான். இடிச்சுட்டு கடைசியாக கொண்டு போய் ஒரு குட்டி ராமரை உள்ளே வச்சுட்டு வந்திருக்கான். அப்போ ராமர் கோயிலை நீ இடிச்சா நாங்கள் இடித்தோமா? இதை கூட அறிவுபூர்வமாக எவனுமே பார்க்க மாட்டேன்றான். ராமர் கோயிலை இனி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துட்டால் இடிச்சிடுவாங்களாம். நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே ராமரை இடித்தவன் அயோக்கிய நீ தாண்டாங்கிறேன். ராமரை இடித்த அயோக்கிய நீ தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு நாங்கள் கேட்குற நீதி என்னன்னா, பாபர் மசூதியை இடித்த அந்த தியாகிகளுக்கு தண்டனை என்னாச்சுன்னு கேட்குறோம். புரியுதா? அதுக்கு இந்த நாட்டில் தீர்ப்பே கிடையாது. அதனால் இதெல்லாம் மோடியோட பிரச்சார யுக்தி. அதனால் இப்போ நான் மோடிக்காக இவ்வளவுன்னு சொல்கிறேன். மோடியை தெருவாக எங்கள் செலவுலேயே பேச விட்றேன். தயவு செய்து மோடியை விட்டுறாதீங்க. அடுத்து சட்டமன்ற 26 தேர்தலையும் நாங்கள் இங்கே ஒரு 25 மீட்டிங் எங்கள் செலவில் போடுறோம். மோடி இங்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு போகணும், பேசிட்டு போகணும். அப்போ தான் நாங்களும் இங்கே 234 தொகுதியிலையும் மொத்தமாக ஜெயிக்கலாம். அதனால் ஒரு பிரச்சாரம் பல்லாண்டு வாழணும். மோடி சொல்கிறாரு, இந்த ஃப்ரீ பஸ் விட்டுட்டாங்க பெண்களுக்குலாம், அதனால் மெட்ரோலாம் ரொம்ப பாதிப்படையுது, இதெல்லாம் என்ன இது அப்படின்னு. மெட்ரோ எந்த கிராமத்துக்கெல்லாம் மெட்ரோ போகுதுன்னு நீங்களே கேட்க மாட்டீங்களா? அவர்கிட்ட எத்தனை கிராமத்துக்கு மெட்ரோ விட்டுருக்காரு இவர்? ஐயா, ஓடுற ஊப்பியில் ஓடுற பஸ்ஸே ஃபஸ்ட்டு கீர் போட்டால் ரிவேஸில் போகுது. ஒரு பொம்பளை படியில் ஏறி பஸ்ஸு ஊருக்கு போயிடுச்சு. அந்த பொம்பளை படிக்கட்டோட வீட்டில் தான் உட்காந்துருக்கு. அங்கே ஓடுறதெல்லாம் பஸ்ஸு. அது அந்த லட்சணத்தில் போய் அங்கே பார்க்க சொல்லு. நீ ஊப்பியில் போய் இலவசமாக பஸ்ஸு விட்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, பொம்பளைகளே விளக்கமாக தலையடிக்கும். ஏன்டா அதுக்கு பேர் பஸ்ஸு, அதில் வேறு எங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு இலவசம் வேறையான்னு. அதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த ஆள் கோபம் எங்கே தெரியுமா வந்தது? தமிழ்நாட்டில் இலவச பஸ் பயணம்ங்கிறது பெண்களுக்கு தமிழக முதல்வர் கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் ஊப்பியில் இல்லை, இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த இந்தியர்களும் தமிழ்நாட்டில் வசிக்கிறாங்க. ஏன்னா இது வளர்ச்சியை நோக்கிய பயணம், வளர்ச்சியை நோக்கிய பூமி. எல்லா பெண்களும் இங்கே இருக்காங்க, எல்லா ஸ்டேட்டில் இருக்க பெண்களும் இங்கே இருக்காங்க. அத்தனை பெண்களும் அந்த பஸ்ஸில் இலவசமாக பயணம் பண்ணுறாங்க. அது எல்லாம் இங்கே பயணம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு, ஏன்னா அதிகமாக பயன்படுத்துகிற பஸ்ஸை அதிகமாக பயன்படுத்துகிறதே ஊபி பீப்புளும் குஜராத் பீப்புளும் வெளியிலேருந்து வந்திருக்க தமிழ்நாட்டில் இருக்க அந்த பெண்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டு பெண்களை விட அதிகம் பயன்படுத்துறது அந்த பெண்கள் தான். அவங்களுக்கு அந்த அருமை தெரியும். புரியுதா? ஏன்னா அவங்கெல்லாம் இங்கே கூலி வேலைக்கு வந்தவங்கன்னு வச்சுக்குவோம். கூலின்னு கூட சொன்னால் கோச்சிக்குவோம். வேலைக்கு வந்தவங்க எங்காலும் அங்கே வேலைக்கு போகிறான் பாரு, அது மாதிரி அந்த ஆள் இங்கே வேலைக்கு வந்தவன். வேலைக்கு வந்திருக்க அந்த மக்கள் அன்னாடம் டெய்லி வேலைக்கு போயிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அந்த பஸ்ஸுக்காக மாதம் 1000 ரூபா செலவு பண்ணோம். அந்த 1000 ரூபா அந்த பெண்களுக்கு மிச்சம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1000 ரூபா மிச்சம். அப்படி பார்த்தா அதிக பயனாளி ஊபியும் குஜராத்தும் அண்டை மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு முதல்வரோட இலவச பெண்கள் பயண திட்டத்தில். அதனால தான் அந்த பெண்கள் அங்கே போய் மோடியை விட தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 100% பெட்டர்னு சொல்லுது. அந்த வாய்ஸ் வந்து மோடி அங்கே தூங்க விடலை. அதனால் அவர் அங்கே போய் வழி இல்லாமல் இலவசமாக பெண்களுக்கு எதுக்கு பயணம் அப்படின்னு ரொம்ப கூலாக கேட்டுட்டு போகிறாரு. விடை என்னவோ அது 5ஆம் தேதி அந்த மக்களே கொடுத்துரும். இந்தாட்டி ஊபி எல்லாம் கேள்விக்குறியாயிடும். தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க, 9வது புக்கில் கலைஞரை பற்றி கொண்டு வந்தீங்க சரி, 10ஆவதுல கொண்டு வந்தீங்க சரி, 8ஆவதுலையும் கலைஞரை பற்றி போடணுமா? என்ன புத்தகத்தெல்லாம் கலைஞர் மயமாக்குறீங்களா அப்படின்னு ரொம்ப கொந்தளிக்கிறாங்க.
அவரை பற்றி எழுதுறதுக்கு நிறைய பக்கம் தேவைப்படுது, அதுக்காக போட்டோம். மோடியை பற்றி எழுதுறதுக்கு பக்கமும் இல்லை, படிக்கிறதுக்கு ஆளும் இல்லை. எப்படி நான் எழுதுறது? அதையாவது சொல்லு. இல்லை மறைந்த ஜெயலலிதாவை பற்றி எழுதணும்னா சொல்லு. முதல் பக்கத்திலேயே எழுதுகிறோம், புரியுதா? 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்று புரட்சி செய்த தலைவி, புரட்சி தலைவின்னு எழுதுகிறோம். இது வேணால் பெட்டிஷன் கொடுக்க சொல்லு, அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லி எழுதிடுறோம். வரலாற்று பேசக்கூடிய தலைவனும் வரலாறாக வாழ்ந்த ஒரு தலைவன் கலைஞர் இருக்கிறதுனால புத்தகம் முழுக்க எழுதுகிற அளவுக்கு தகுதி அவருக்கு இருக்குது. அதனால் அதை எழுத முடியும். வேறு எந்த தலைவனுக்கு இருக்குன்னு சொல்லு, நானாவது சொல்லி எழுதுகிறேன். அமித்ஷா சொல்கிறாரு, இத்தனை கட்ட தேர்தல் முடிஞ்சிச்சு, நாங்கள் ஏற்கனவே பெரும்பான்மையை பெற்றுட்டோம், 270 வந்துருச்சு எங்களுக்கு ஏற்கனவேன்றது. எலெக்ஷன் கமிஷன் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஒருவேளை ஆன்சர் கீன்னு சொல்லுவோம் பாரு, அந்த மாதிரி அவங்களே பட்டனை சுவிட்சை ரெடி பண்ணிட்டானுங்கன்னா இருக்கலாம். அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அதுக்கு மேலே இனிமேல் நீதிமன்றம் தான், நீதித்துறை தான் அதையும் பார்த்துக்கணும். அந்த பொட்டியை இப்போல்லாம் ஓட்டு போட்டுட்டு பொட்டியை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய படையே நிறுத்தி வச்சுருக்கோம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? அந்த அளவுக்கு தேர்தல் கமிஷன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோ பெரிய நம்பிக்கை. ஒரு நாள் சிசிடிவி வேலை செய்யலைன்னா அப்படியே புரளயமாயிடுது. அந்த அளவுக்கு இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், போனதாட்டி அப்படி தான் ஒரே ஒரு நாள் தேனி தொகுதிக்கு ஓ பன்னீர்செல்வத்தோட பையன் தொகுதி, தேனி தொகுதிக்கு மதுரையில் அந்த பெட்டி உள்ளே போய் ஏதோ பெட்டியை மாற்றி வச்சுட்டு வந்துட்டானுங்க. பெரிய இஷ்யூ வந்து ஒரு கேஸ் ஆச்சு. தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியும் ஜெயித்தோம், அந்த ஒரு தொகுதி தோற்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் கண்ணை மூடி அரை மணி நேரம் தூங்கிட்டா 5 போட்டியை தூக்கிட்டு போடுவாங்க எல்லாம் அயோக்கிய கம்பெனி. அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். அந்த ஆள் ஆன்சர் கீயை வச்சுருந்தாலும் இந்த முறை அயோத்திக்கு திருவோடு ஏற்றிட்டு போக வேண்டியதுதான் அமித்ஷா. வழியே கிடையாது. மோடி போயிட்டு உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிற அந்த தென்னிந்திய தலைவர்கள்லாம் மதிக்காதீங்க, அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களெல்லாம் தப்பாக பேசிட்டாங்க, அதனால் அவங்க இருக்கிற கூட்டணிலாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்றார் கொடுக்குறாரு. ஊபிக்காரனை நாங்கள் வந்து எங்கள் முதல்வர் அழகாக சொன்னார், மத கலவரத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ நீ மாநிலத்தில் கலவரத்தை உண்டு பண்ணலான்னு நினைக்கிறேன்னு. காரணம் என்ன தெரியுமா? பாதி பேருக்கு அது புரியலை. என்ன ரீசன்னா, இவர் இங்கே ஊபியில் போய் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, இந்த மாதிரி உங்களெல்லாம் தப்பாக பேசுகிறான்னு. ஊபிக்காரன் திரும்பி என்ன தெரியுமா கேட்டான், இப்போ நீ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயா, நீ எங்களை அவன் தப்பாக பேசுகிறான்னு தெரிஞ்சிருந்தோம், நீ ஏன் சும்மா விட்டுட்டு வந்த, இந்த ஊருக்கு ஏன் சும்மா வந்தேன்னு திரும்பி கேட்குற அளவுக்கு தான் வந்தது. நான் திரும்பியும் கேட்குறேன், இது ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லை? நாங்கள் பேசுகிறது ஊபிக்காரனுக்கு எப்படியா புரியும்? நாங்கள் என்ன ஊபி மொழியில் திட்டினோமா, இல்லை இந்தியில் திட்டினோமா, இல்லை குஜராத்தில் திட்டினோமா, எதில் திட்டினோம்ப்பா அவனுக்கு புரியறதுக்கு? எங்கால் தெருமுனையில் நின்று எங்களையே திட்டினானா, 2 வார்த்தை இங்கிலீஷில் திட்டினானா ஏதோ நம்மளை பாராட்டுறான்னு நினச்சிட்டு நம்ம ஊருக்காரன் போயிட்டுருக்காங்க. நீ ஒருத்தன் விவரம் தெரியாமல் இதை கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த ஆள் ஒரு அரலூசு. ஊபிக்காரன்ட்ட போய் உங்களை தமிழ்நாட்டுக்காரன்லாம் கண்ணாமுன்னான்னு திட்டுறான்னா எவனுக்கு புரியுன்றேன். மோடியை கூட தான் இங்கே கண்ணாமுன்னா நாங்கள் திட்டுறோம், மோடிக்கு என்றைக்கா புரிஞ்சிருக்கா? அந்த ஆளுக்கு புரிஞ்சிருந்து சூடு சொன்னாலும் இருந்தால் திரும்பி தமிழ்நாட்டுக்கு வருவாரா? ஆனால் நாங்கள் திட்டுறது மோடிக்கே புரியாது. அப்படிங்கும்போது ஊபியில் மாப்பியில் எங்கேயுமே புரியாது, விட்டுரு சப்ஜெக்டை. நிறைவாக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4ஆம் தேதி ரிசல்ட்டு முதலமைச்சர்லாம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நாடும் நமதே, 40 நமதே, நாளையும் நமதே. நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ் பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.